சாதல் இல்லை உறவேதும் இல்லையே இனி நம் வாழ்வில் யாரோ யாருக்கு யார் சொந்தம் எங்கிருந்து நாம் வந்தோம் நமக்குள்ளே நாம் போடும் பந்தம் இந்த சொந்தம் தாயின் வயிற்றில் 300 நாள் மனைவி சுரத்தில் 90 நாள் இடையில் வருவதெல்லாம் எதை சொல்லும் நாள் எதை சொல்லும் நாள் காதல் இல்லை சாதல் இல்லை உறவேதும் இல்லையே இனி நம் வாழ்வில் யாரோ 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 கட்டிய கணவன் கட்டிலில் உறவு மோகமும் தாகமும் தொட்டிலில் முறிவு அவன் காட்டிடும் அன்பும் அவன் ஊட்டிடும் உறவும் எத்தனை நாள் பந்தம் மாடி வீட்டு செவத்த பொண்ணு கூற வீட்டு கருத்த பைய கடைசியில போற இடம் சொல்லு வரக்கரப்ப மனுஷ ஜாதி இறக்கரப்போ என்ன மீதி கடைசியில போற இடம் மண்ணு ஆறடி மண்ணு காதல் இல்லை சாதல் இல்லை உறவேதம் இல்லையே இனி நம் வாழ்வில் யாரோ உடம்பில் 9 வாசல்கள் உண்டு இருவர் இணைந்து திறப்பது ஒன்று வாழ்க்கையின் கதையை அந்த இறைவனும் எழுத படிக்க மறந்த மனிதா பிறவி 100 எடுத்த போதும் எடுத்த பிறவி முடித்த போதும் ஜன்மங்கள் கரை சேருதே உன் கர்மாக்கள் மலையேறுதே அந்த ஆன்மாக்கள் அழியாதது நீ வாழ வேண்டியவ சந்திர. நீ எந்த சூழ்நிலையில இங்க வந்தன்னு எனக்கு நன்னா தெரியும். உனக்காக என் மனசு துடியா துடிச்சது உனக்கு தெரியாது. அந்த பையன் பார்க்க நல்லவனா தெரிஞ்சா அதனால்தான் உன்னையும் அவனையும் சேர்த்து வச்சு குத்தி காட்டி பேசிட்டு இருந்த. அப்படியாவது உனக்கு ஒரு வீம்பு வராதா, ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதாங்கிற நப்பாசை. அவர் மேல ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். அது தப்புமா. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அடையாளம். அடி பாவி, இப்படி உடம்ப ரணமாக்கிருக்கானே. பாரதி, திவ்யா இவங்கள ஒருத்தவங்க தான் அவருக்கு பொருத்தமானவங்க. என்ன இருந்தாலும் அந்த பைக்கும் நானும் ஒண்ணுதானே. நான் வேண்டாமா, நான் வேண்டாம், நான் வேண்டாமா. அன்பு இப்போ காஃபி ரூபத்துல இருக்கு, எதிர்பார்ப்பே இல்லாம. மேல நீங்க வெறும் வயித்தோடு படுத்திருந்தா கீழ் நாங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? மனசு கஷ்டப்படுத்தாதீங்க. நான் உங்களை விரும்புறேன்னு தெரியுமா? எந்த பிடிப்பும் இல்லாம நான் அந்த ஊருக்கு வந்தப்போ என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனா பார்த்துக்கிட்டீங்க. அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். நான் கிளம்புறேன் சார்.
யோகக்ஷேமமா இருப்பா. சந்திரா இல்லையா? ஒரு வார்த்தை கிளம்பலாமா? போயிட்டு வாங்க. உங்களையும் சேர்த்து தான் சொன்னேன். வாங்க போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. நான் தான் நேத்தையே முடிவு சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? சந்திரா, நான் சொல்றத கேளு. கையை விடுங்க ஆனந்த். என்னது? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? கையை விடுங்க. என்னங்க? எனக்கு எல்லாமே தெரியும் சந்திரா. நீங்க நினைக்கிறது வாழ்க்கை இல்ல. தயவு செஞ்சு சொல்றேன், வாங்க போலாம். அப்பா அம்மா வெளியே இருக்காங்க, உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. கையை விடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நான் சொல்றதை கேளுங்க சந்திரா. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. எனக்கு உங்களோட வர பிடிக்கல. காரணம்? பிடிக்கலங்கிறதுக்கு காரணம் தேவையில்லை. பிடிக்கலனா பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன் பிடிக்கல? ப்ளீஸ் ஆனந்த், வேண்டாம். ஆனந்த் வேண்டாம். ஆனந்த், ஆனந்த் வேண்டாம். ஆனந்த், ஏற்கனவே வாழ்க்கையில் நிறைய இழந்துட்ட ஆனந்த். வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம், நான் வேண்டாம். சந்திரா, என்னம்மா வேண்டாங்கிற? அப்படி என்ன வாழ்க்கையில இழந்துட்ட? பெருசா விட்டு கொடுக்கறத நினைச்சு அவன் அழக்கிற. நீ இவ்வளவு வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கிற எனக்கு தெரியாது? நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லங்கிறது இன்னும் நீங்க அப்படி ஒரு டிராமா போட்டேன். அப்படியாவது நீங்க 2 பேரும் ஒன்னா சேர மாட்டீங்களாங்கிற ஒரு நப்பாசை. இப்போ உன் பிரச்சனை என்ன? அவன் வாழ்க்கையில திவ்யா பாரதின்னு 2 பேர் இருக்கிறதா நினைச்சுதானே நீ இந்த தியாகம் பண்ண நினைக்கிற? ஆனா அவங்களுக்கு மேல ஏற்பட்டது காதல் இல்ல, வெறும் ஈர்ப்பு தானே புரிய வச்சுட்டா. நான் உங்ககிட்ட காட்டினது ஒன்லி அஃபெக்ஷன் தான். அதை ஏன் காதலன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற பாரதி? என்ன மாதிரி ஒரு பொண்ணு வாழணும்னு நினைச்சா எப்படியும் ஒரு மாப்பிள்ளை கிடைப்பான். ஆனா நீங்க சொல்ற பொண்ண ஒருத்த முழுசா புரிஞ்சுக்கணும். நான் தோத்துட்டேன்ப்பா. நான் தோத்துட்டேன். இல்ல சந்திரா, ஜெயிச்சது நீயும் உன்னோட அன்பும் தான். நெற்றியின் முற்றத்தில் நிரந்தர திலகம், நெஞ்சுக்குள் இருந்த விலகுத கனகம். இமை மூடிய கண்ணில் வரும் கனவுகள் சொல்லும் தோகை மயிலை எழுப்ப ஆசை மழை கொட்டி விட்டால் அத்தனையும் முத்தாகும் முத்தான 10ஆம் மாதம். சொத்தாக உறவு வரும், அன்பு சொத்தாக உறவு வரும்.